தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். ராசா, ஆண்டிமுத்து ராசா பல ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய ஒரு ஆடியோ இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. அவருடைய எண்ண ஓட்டத்தை இது தெளிவாக பிரதிபலிக்கிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ராசா எதை நினைத்துக் கொண்டிருக்கிறார், எதை முடிவு செய்து கொண்டிருக்கிறார், என்ன சிந்தனையோடு நடமாடுகிறார் என்பது மது போதையில் பேசியது இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. கண்டிப்பாக சாதாரண மனநிலையில் அவர் பேசவில்லை, மது போதையில் பேசியிருக்கிறார். ஸ்டாலினுக்கு பிறகு கனிமொழிதான் முதல்வர். அப்பொழுது இந்த ஆட்சி அதிகாரம் அத்தனையும் தன்னிடம் வந்து சேரும். இதுதான் இந்த முன்னாள் பெரியார் தொண்டனுடைய நீண்டகால கனவு. இந்த பெரியார் தொண்டன், பெரியாரை ஏமாற்றுகிற குண்டன் இந்த அரசியலை அவர் சொல்லியிருக்கிறார். இந்த அரசியலுக்கு பின்னால் திமுகவினுடைய எதிர்காலம் ஒளிந்திருக்கிறது, உதயநிதியினுடைய எதிர்காலம் ஒளிந்திருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? இது எப்படி நடக்கும்? நடக்குமா நடக்காதா? இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்கிற நிலையில் தமிழக மக்கள் இல்லை. இதுதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதகம். எதை பேசினாலும் மக்கள் மறந்து விடுவார்கள். எத்தனை ஆண்டு காலம் குற்றவாளியாக சிறையில் அடைக்கப்பட்ட கிடந்தாலும் மறந்து விடுவார்கள். ஓட்டுக்கு 1000 2000 ஜெயலலிதா கணக்குப்படி 200 கொடுத்தால் ஓட்டை போட்டு விடுவார்கள். அதுதான் இவர்களுக்குள் உள்ள ஒரு நெருங்கிய நட்பு. இந்த நட்பு எப்படி அரசியலாக பார்க்கப்படுகிறது? ராஜா, நான் சிறையிலே அடைபட்டு கிடந்த பொழுது என்னை கருணாநிதி குடும்பம் வந்து பார்க்கவில்லை. கனிமொழி சிறைக்கு வந்த பிறகுதான் அத்தனை பேரும் வந்தார்கள். அழகிரி சொன்னார், நீ ஸ்டாலினை காட்டி கொடுத்து விட்டு அப்ரூவராக மாறிவிடு என்று சொன்னார். இப்பொழுது அப்ரூவர் தான். நீங்கள் சுப்பிரமணிய சாமிக்கு நடுவில் என்ன நடந்தது என்றே தெரியாது. எப்படி ராஜா அந்த வழக்கிலிருந்து விடுதலையானார்? சாமிகள் நம்மளை காப்பாற்றுவார்கள். கோயிலில் பூசாரிகளை, ஐயர்களை சாமிகள் என்று தான் சொல்லுவோம். அப்போ அந்த சாமிகள் தான் வழக்கு போட்டார்கள், அந்த சாமியை தான் விடுதலை செய்தார்கள். இதுதான் நடந்து முடிந்த கதை. கருணாநிதி குடும்பம் ஸ்டாலின் கலைஞர் டிவி ஆரம்பிப்பதற்கு 600 கோடி ரூபாய் வேண்டும். இந்த 600 கோடி ரூபாய் ஆண்டிமுத்து ராசா கொடுத்த பணம். இந்த 600 கோடி 2G தொலைத்தொடர்பு துறையில் வாங்கிய லஞ்ச பணம். இதுதான் வழக்கு. 600 கோடி ஏது? 600 கோடி தயாளம்மாளுக்கு ஏது? தயாளம்மாளுக்கு பதிலாக கனிமொழி சிறைக்கு போனார். இல்லை என்றால் தயாளம்மாள் சிறைக்கு போயிருக்க வேண்டும். ஆட்சியை தாங்கி பிடித்தாலும், கருணாநிதி குடும்பம் காங்கிரஸை தாங்கி பிடித்தாலும், காங்கிரஸுக்குள் இருக்கக்கூடிய RSS லாபி, சன் பிரதர்ஸ், இவர்கள் அந்த RSS லாபியை, பாஜக லாபியை பயன்படுத்தி ராஜாவுடைய கதையை சிறையில் அடைத்தார்கள். இதுதான் அரசியல். இந்த அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? பல ரகசியங்கள் அதுக்குள்ளே ஒளிந்து கிடக்கிறது. 5 கோடி ரூபாய் செலவு செய்து இந்த சன் பிரதர்ஸ் 2 பேரும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறனை அந்த துறையை அவரிடமிருந்து பறித்து ராஜாவிடம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன? அது ராஜாவிடம் கொடுக்கவில்லை, கனிமொழியிடம் கொடுத்ததாகத்தான் கணக்கு. இந்த கணக்கு திகார் சிறையில் வைத்து தீர்க்கப்பட்டது. சரத் ரெட்டிக்கும் இந்த 2Gக்கும் என்ன தொடர்பு? சரத் ரெட்டி
சன் தொலைக்காட்சியில் இருந்து கலைஞர் டிவிக்கு மாறிவிட்டார். அதனால் அவர் சிறையில் அடைபட்டு கிடந்தார். இதோடைய சூத்திரதாரிகள் சன் பிரதர்ஸ். இந்த சன் பிரதர்ஸ் தான் இந்த வழக்கை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றவர்கள். காங்கிரஸ் அரசுக்கே ஒரு நெருக்கடியை கொடுத்தவர்கள். இதற்கு பின்னால் சுசாமியும் இருக்கிறார். சுசாமி தான் இதனுடைய சூத்திரதாரி. சுசாமியை பெட்டிகளோடு பார்த்திருந்தால், பெட்டி பேரத்தை முடித்திருந்தால் கண்டிப்பாக இந்த வழக்கு நடந்திருக்காது. சுசாமி பெட்டி சாமி தான், பல பிளாக்மெயில் சாமி தான். இந்த பிளாக்மெயில் சாமியை சன் பிரதர்ஸ் பயன்படுத்தி கொண்டு ஆண்டிமுத்து ராசாவை சிறையிலே அடைத்ததோடு மட்டுமல்ல, கனிமொழியை அடைத்தது, சரத் ரெட்டியை அடைத்தது. இந்த அடைப்பு கருணாநிதி குடும்பத்தினுடைய மானத்தை அடைத்தார்கள், மரியாதையை அடைத்தார்கள். கருணாநிதிக்கு மானம், மரியாதை, சூடு சுரணை ஏது? இந்த வழக்கு திமுகவுடைய பல லட்சம் தொண்டர்களை அடைத்ததை போல 2G வழக்கு என்று வரலாறுகளை தட்டி பார்த்தால் திமுக தான் வரும். இவ்வளவு கோடியை திருட முடியுமா? இவ்வளவு லட்சங்களை கொள்ளையடிக்க முடியுமா? தொலை தொடர்பு துறையில் இத்தனை கோடிகள் லஞ்சமா, லாவண்யமா, ஊழலா, திருட்டா? அப்பொழுது சன் தொலைக்காட்சி தொலைத்தொடர்பு துறையை கையில் தயாநிதி வைத்திருந்த பொழுது பிஎஸ்என்எல் ஒரு எக்ஸ்சேஞ்ச் சன் தொலைக்காட்சியிலே நடந்ததை நாம் அறிவோம். அந்த வழக்கு என்னானது? சிபிஐ என்னானது? பாஜக என்னானது? எல்லாம் மண்ணானது. இது அவர்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். சிபிஐக்கு வழக்கறிஞர் தட்டுப்பாடை ஏற்படுத்தினார்கள் டெல்லியில். இந்த ஸ்டெர்லிங் சிவசங்கரன் 1000 கோடி ரூபாய் நிதி வாங்கப்பட்டது, டொனேஷன் வாங்கப்பட்டது, லஞ்சம் வாங்கப்பட்டது. அதற்கு பதிலாக அனந்தராமன், இலங்கை தமிழர், மலேசியா தொழிலதிபர், இந்த ஸ்டெர்லிங் சிவசங்கரிடம் இருந்த ஏர்செல்லை அப்படியே அனந்தராமனுக்கு 1000 கோடிக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு அதை மாற்ற முயற்சித்தார்கள். ஸ்டெர்லிங் சிவசங்கரா தப்பி ஓட்டம். 1000 கோடி அவரிடம் பறித்து கொண்டு அவர் இந்தியாவை விட்டே தப்பி ஓட்டம். இந்த வழக்கு நடந்து பாட்டியாலா நீதிமன்றத்தில் கரண் பிரதர்ஸ் மீது நடந்து சாட்சிகள் இல்லை, சம்பந்தமில்லை என்று அந்த வழக்கில் சிபிஐக்கு வழக்கு நடத்துவதற்கு வழக்கறிஞர்களே இல்லை என்பதுதான் இதில் சிறப்பு செய்தி. அத்தனை வழக்கறிஞர்களையும் இந்த சன் பிரதர்ஸ் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய லா ஃபார்ம் சட்ட அமைப்புக்கு அத்தனை பேரையும் பல கோடிகளை, லட்சங்களை சம்பளமாக கொடுத்து, அவர்களுக்கு கட்டணங்களை கொடுத்து சிபிஐக்கு இவர்களை எதிர்த்து வாதாடுவதற்கு வழக்கறிஞர் பஞ்ச தட்டுப்பாட்டையே ஏற்படுத்தி விட்டார்கள். அதோடு அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு இவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்க முடியாமல் அந்த வழக்கு தள்ளுபடியானது. சட்டத்துக்கே சவால் விடுகிறவர்கள் இந்த சன் பிரதர்ஸ். சிபிஐக்கே தண்ணி காட்டுபவர்கள் இந்த கரண் பிரதர்ஸ். அமித்ஷாவுக்கு மட்டும் தண்ணியே காட்ட முடியவில்லை, அல்வாவும் கொடுக்க முடியவில்லை. அமித்ஷா ஆட்சியிலே உட்கார்ந்த 2014க்கு பிறகு இந்த இந்த சன் பிரதர்ஸ் சரணாகதி அடைந்த பொழுது, உன்னுடைய விமான நிறுவனத்தை எனக்கு எழுதி கொடுத்து விட்டு பின்வழியாக போய்விடு என்று உத்தரவிட்டதுக்கு பிறகு அந்த விமான நிறுவனம் பிரமோத் மகாஜனிடம் வாங்கிய அந்த நிறுவனம் ஒட்டுமொத்தமாக அமித்ஷாவுடைய கூட்டாளி வட இந்திய நிறுவனத்துக்கு எழுதி கொடுத்து விட்டு வந்து சேர்ந்தார்கள்.
25க்கு மேற்பட்ட விமானங்கள், குறைந்தது 1000 கோடி ரூபாய், 300 கோடி 400 கோடி வரும் ஒரு விமானம். அந்த விமான கம்பெனி இன்று மூடுவிழா பண்ணப்பட்டது. அதை வாங்கினவரும் நடத்த முடியல. இப்படி இந்த சன் பிரதர்ஸ் ராஜாவை பழிதீர்த்து கொண்ட வரலாறு தான் பல கோடிகளை அடித்த கொள்ளையடித்த ஆண்டிமுத்து ராசாவை பழிதீர்த்து கொண்டார். திமுக என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும், கனிமொழி என் கட்டுப்பாட்டுக்கு வருவார், வந்துவிட்டார், வந்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது என்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிப்பேன் என்று காத்திருக்கிற ராஜாவை சபரீசன், உன்னால் கட்சிக்கு கெட்ட பெயர், இதோ புனிதமான புத்தர் ஆரம்பித்து இயேசு பொதுச் செயலாளராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இவர் நடத்துவதைப் போல அவர்களைப் போல இந்த கட்சியை நினைத்து கொண்டு இருக்கிறார். அல்ல, ஊழல் கருணாநிதி குடும்பத்தால் அங்கிருந்து பல லட்சம் தொண்டர் அவர்களும் கொள்ளையடிப்பதற்கு, திருடுவதற்கு, ஊராட்சி தலைவர், ஒன்றிய தலைவர், நகரத் தலைவர், மேயர், எம்எல்ஏ, எம்பி எல்லாம் அலிபாபாவும் 40 திருடர்களைப் போல அலிபாபாவும் பல ஆயிரம் திருடர்களும் கொண்ட கட்சி தான் திமுக. இதை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று ராஜா கனிமொழி 2 பேரும் திட்டமிடுகிற அந்த செயல்தான் காணொளியாக வெளியே வந்திருக்கிறது. இது கண்டிப்பாக நடக்கும் காலத்தின் கட்டாயம். இவர்களை எதிர்க்கக்கூடிய அளவு வலு உதயநிதிக்கு இல்லை. சபரீசன் 5 லட்சம் கோடி லண்டன் குடும்பத்தோடு தனி விமானத்தில் தப்பி ஓட்டம் கண்டிப்பாக நடக்கும். அண்ணாநகர் கார்த்திகேயன் காப்பாற்றுவாரா? ஆந்திரா பக்கம் பதுக்கல் செய்தி வரும். உதயநிதியை யார் காப்பாற்றுவது என்றே தெரியாது. நடராஜன் என்னானார், சசிகலா என்னானார், விவேக் என்னானார், சசிகலா மண்ணானார், மன்னிக்கவும் ஜெயலலிதா மண்ணானார். இதுதான் நடக்கும். அப்படி நடக்கிற பொழுது உதயநிதிகள், சபரீசன்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் அரசியலே செய்ய முடியாது. பல அரசியல் தலைமைகள், இந்தியாவுடைய நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம், கார்த்திக் 2 பேரும் களி தின்பதை பார்த்தோம் நம்ம. மன்மோகன் சிங்குக்கு தண்ணி காண்பித்தவர்கள். அதே போல் பிரணாப் முகர்ஜி நிதியமைச்சராக முடியாமல் உளவுத்துறையிலிருந்து உளவு பார்த்தவர் சிதம்பரம். இப்படியான அதிகாரங்களை சிவகங்கை மாவட்ட மக்கள் தான் அந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள். அப்பாவி மக்கள், ஏழைகள், பாழைகள், வண்டி இருப்பவர்கள், மூட்டை தூக்குவர்கள், கூலி விவசாயிகள், இவர்கள் தான் இந்த வாய்ப்பை இந்த பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளாக மாறிய ஏழை எளியவனுடைய வாக்கை வாங்கி கொண்டு போகிற இந்த நபர்கள் தான் பல லட்சம் கோடி இவர்களுடைய அதிகார பசிக்கு, இவர்களுடைய ஆணவ பசிக்கு இந்த அப்பாவி மக்கள் இரையாகிறார்களே என்கின்ற வருத்தம் தான் நம்மை போன்றவர்களுக்கு வாட்டி வதைக்கிறது. ராஜா கண்டிப்பாக துணை முதலமைச்சர், கனிமொழி கண்டிப்பாக முதலமைச்சர். இந்த வரலாறு திமுக அழியாமல் இருந்தால் வரும். திமுகவை அழிப்பதற்கு திரைப்பட கொட்டகையிலிருந்து விஜயும் திரிஷாவும் கிளம்பி இருக்கிறார்கள். உங்களுடைய அதிகார மையம் விஜய் திரிஷாவால் அழிக்கப்படுகிறதை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்டுக்கிடக்காத கூட்டம், எங்கு திரும்பினாலும் இளைஞர் திரண்டு நிற்கிறான். எதுக்கு நிற்கிறான் தெரியல, ஏன் நிற்கிறான் தெரியல. விஜய்க்காக நிற்கிறான், விஜய்க்காக ஓட்டு போடுறான். இப்படி இளைநிலைக்கு தமிழகத்தை தள்ளிய மாபெரும் குற்றவாளி குடும்பம் கருணாநிதி குடும்பம் தான். இந்த கருணாநிதி குடும்பம் எப்படி சசிகலா குடும்பம் முகவரி இழந்து நிற்கிறதோ அதே போன்று வரலாற்றில் இந்த மக்களை சுரண்டிய நீங்கள் கண்டிப்பாக வரலாற்றுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். சசிகலா குடும்பம் அனாதையாக தெருவிலே அலைகிறது. விவேக், இளவரசி, சுதாகர, தினகர, திவாகரன், கரண் பிரதர்ஸ், இங்கே தினகரன் பிரதர்ஸ், அங்கே சன் பிரதர்ஸ்,
முகவரியை துளைத்து விட்டு திரிகிற காலம் தமிழக மக்களிடம் கூடிய விரைவில் நீங்கள் அம்பலப்பட்டு போவீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.